பிரதேச சபை தேர்தல் 2025 ஒவ்வொரு கட்சிகளும் அவரவர்களினுடைய பிரசார நடவடிக்கைகளை முன்னின்று நடத்திட்டு இருக்கிற நேரத்தில் கொழும்பு நகரசபையினுடைய தேர்தல் இந்த நாட்டிலே பிரதான இடம் பிடிக்கின்ற தேர்தலாக மாறி இருக்கிறது. நீதிமன்ற தடைகள் ஒரு பக்கம் விதிக்கப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் அந்த தடைகள் நீக்கப்பட்டு இப்பொழுது கொழும்பு நகரசபைக்கு போட்டியிடுகின்ற சகல கட்சிகளினுடைய பிரதிநிதிகளும் தங்களுடைய பிரசார நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில்தான் கொழும்பு நகரசபைக்கு சுயேட்சை குழு ஒன்றிலே போட்டியிடுகின்ற குழுவினுடைய பட்டியல் உறுப்பினர் வேட்பாளராக இருக்கின்ற ஒருவரை இன்றைய தினம் நாங்கள் கலையத்துக்கு அழைத்திருக்கிறோம். உங்களை நாங்கள் நிகழ்ச்சிக்குள் அன்போடு சலாம் கூறி வரவேற்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பொதுவாக உங்களோட பேரை விட உங்களுக்கு வச்சிருக்கிற பேர் தான் மிகப்பெரிய அளவில் உங்களை தெரிஞ்சவங்க பேசுகிற வார்த்தையாக இருக்குது, கேட்குற வார்த்தையாக இருக்குது. வாழ மச்சானுங்கிற பேர் எப்படி இந்த பேர் உருவாகுது, அதை சொல்லுங்களேன். ஃபர்ஸ்ட் பேர் உருவாக்கப்பட்டது எப்படி என்றால், நான் இப்போ கல்யாணம் முடித்து வந்து வாழ்கின்ற இடத்தில் என்னுடைய நண்பர்கள் அவர்கள் எல்லோரும் நான் இந்த வாழ வருகிறார்னு சொல்லுவது அது அப்படி மச்சானாக மாறிச்சு. அது அப்படி இப்போ எல்லோரும் வாழ மச்சான் சொன்னால் தான் எல்லாத்துக்கும் தெரியும். சொல்லப்போனால் என்னுடைய மந்திரிமார்கள், நான் வந்து கட்சியில் வேலை செஞ்சேன். அஜ்மல் மௌஜூத் அவர்கள் இருந்தாலும் அவர் வாழ மச்சான் சொன்னால் தான் அதிகமாக விளங்கும். வாழைங்கிற வேர்ட் எப்படி வருது? நான் வாழைத்தோட்டத்தை பிறந்தவன், வாழைத்தோட்டத்தை வளர்ந்தவன். இங்கே கல்யாணம் முடிச்சு வந்ததுனால என்னை மச்சான் நின்று கூப்பிட்றதுனால வாழ மச்சான் நின்று ஒரு செல்ல பெயராக வச்சுக்கொண்டாங்க. இல்லை இப்போ இருக்கிற சிற்பனப்படுக்கு ரிஃபை தங்கல்லேன்ல. அதனால் அங்குள்ள நண்பர்கள் இறந்து போயிட்டார் ஃபசால் என்று என்னுடைய மச்சான் தான். அவர் மூலமாக அந்த பேர் வந்துச்சு. ஆனால் நௌஷாடுங்கிற பேர் அதில் மறைஞ்சு போயிருச்சு. அது நௌஷாட் என்று சொன்னால் என்னோட அந்த தெருவில் என்னோட பாடசாலையில் படித்த நண்பர்களுக்கு தெரியும். இந்த வாழ மச்சான் சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். நௌஷாட் சொன்னால் அன்றைக்கும் ஒரு குடும்பத்திலையும் அப்படி தான் கூப்பிடுறாங்களா? இல்லை, குடும்பத்தில் குறைவு. குடும்பத்தில் வாழ மச்சான்னு சும்மா ஒரு நான் இதான் வாழ மச்சான் வருகிறான்னு ஒரு இதாக பேசுவாங்களே தவிர என் பேர் அங்கெல்லாம் நௌஷாட் சொல்லி தான் எல்லோரும் என் பேர் சொல்லி தான் உபயோகிக்கிற குடும்பத்தில். ஆனால் உங்களுடைய அரசியல் பயணம்ங்கிறது மிக நீண்ட வரலாறு கொண்டது. உங்களுடைய தந்தையினுடைய அரசியல் தொடர்பாக பார்க்குற நேரத்திலையும் பிரேமதாசவோடு நெருங்கிய தொடர்புகளில் இருந்து அதுக்கு பின்னர் பிரேமதாச பாசறையிலே வளர்க்கப்பட்டவர்கள்னு கூட நம்ம சொல்லலாம். எப்படி அப்போ இருந்த அரசியலுக்கும் இப்போ இருக்கிற அரசியலுக்குமான டிஃப்ரெண்ட், அந்த பயணத்தை பற்றி சொல்லுங்களேன். அப்போ இருந்த அரசியலில் சொல்ல போனால் உண்மைக்கும் ஒரு அரசியல்வாதி ஒரு தலைமை தத்துவத்துக்கு கீழ் தலைமை தத்துவமாக இருந்தது. அந்த தலைமை தத்துவத்துக்கு கீழ் பல அமைப்புகளை அவர் அமைத்திருந்தார். ஒரு அமைப்பாளராக இருந்தால் அது ஒரு அமைப்பாளருக்குரிய சில சட்டத்திட்டங்களை அந்த அமைப்பாளருக்கு கொடுத்திருந்தார் ரணசிங்க பிரேமதாஸ் அவர்கள். அதுலேயும் அந்த பட்டேரால் கூட சொல்கிற இதில் எங்களோட பேமச்சந்தரையா சொல்லியிருந்தார். அவர் தான் அமைப்பாளர். அவர் கீழே நாங்களாம் இருந்தோம். அதிலிருந்து தான் என்னுடைய அரசியல் பயணம் ஆரம்பித்தது. அப்பொழுது நாங்கள் ரணசிங்க பிரேமதாஸ் அவர்களுடைய பல நிகழ்ச்சிக்கு நாங்கள் கலந்து கொண்டு இருக்கிறோம். கார்மெண்ட்ஸ் துறக்க போகிறோம்னா எல்லாரும் தம்பு தேய்க்காமல் புத்தலை, அங்கெல்லாம் புத்தலை தான் கடைசி, அங்கெல்லாம் நாங்கள் போயிட்டு இருக்கிறோம். அதில் அந்த பசரில் நீங்கள் சொன்ன மாதிரி பாலத்தோட்டத்தில் பிறந்து அரசியல் படித்தோம். மத்திய கொழும்பில் அரசியல்வாதிகளாக இருந்தால் அவர்கள் ரணசிங்க பிரேமதாஸ் அவர்களுடைய பசரில் அரசியல் வந்தவர்கள் தான். அந்த பசரில் வராத ஒரு ஆள் தான் முஜிபுர் ரஹ்மான் அவர். நிச்சயமா. ஆனால் இந்த கொழும்பு நகரசபையினுடைய தேர்தலுங்கிறது என்ன, நாட்டில் 2வது மிகப்பெரிய பட்ஜெட்டை கொண்டு வர ஒரு நகரசபை கொழும்பு நகரசபைங்கிறது. பொதுவாக மத்திய கொழும்புங்கிறது இல்லைனா மெத கொழும்புங்கிறது பொதுவாக ஒரு காலத்தில் யூஎம்பியினுடைய பலக்குட்டுவை என்று சொல்வார்கள். அவர்களுக்கான ஒரு இடம் என்று இருந்தது. அதுக்கு பின்னாடி அது மாற்றம் பெறுகிறது. அதுக்கு பின்னாடி மாற்றம் பெற்று திருப்பி சஜித் பிரேமதாஸ் தலைமையிலான கைக்கு செல்கிறது. அதுவும் இப்பொழுது மாற்றம் பெற்று ஜனாதிபதி தேர்தலோடு ஒப்பீட்டளவிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது தோல்வியுற்றிருந்தாலும் கூட இந்த பிரதேசத்தை ஜனாதிபதிக்கு அதிகமான வாக்குகள் போயிருந்தது, ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க. இவ்வாறான பின்னணியில் எந்த கட்சியோடும் சாராமல் எந்த கட்சிக்கு பின்னாலும் போகாமல் சுயேட்சையாக போட்டியிட்டு இந்த நகரசபையை வெல்ல முடியும் என்ற நம்பிக்கை இருக்குதா? நம்பிக்கை ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்கள் சொன்னது கொழும்பு வந்து யுஎன்பியுடைய பலக்கொட்டு. அது யாராலும் அதுக்கு பிறகு ரணசிங்க பிரேமதாஸ் அவர்களுக்கு பிறகு சஜித் பிரேமதாஸ் இல்லை ரணசிங்க பிரேமதாஸுக்கு பிறகு அது ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு தான் வந்தது.
ரணில் விக்ரமசிங்க காலத்தில் அது அந்த அமைப்பாளர்களுடைய அமைப்புகள் சரியான முறையில் ஈடுபடவில்லை. ஆர்கனைசர்ஸ் அன்றைக்கு ஃபெயிலியர் ஆகுனது. அது போகிற காலகட்டத்தில் வாரதும் போகிறதுமாக தான் இருக்குது இன்னும். அதில் இப்போ அந்த முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் வந்த பிறகு ஒரு கொழும்பு சென்டர் ஒரு பழைய நிலைமைக்கு மத்திய கொழும்பு வந்திருக்கிறது. ஏன்னா அரசியல் ரீதியாக பார்க்க போனால் அந்த முஜிபுர் ரஹ்மானை பொறுத்தவரையில் நல்ல போராட்டத்துக்கு மத்தியில் ஆரம்பத்திலிருந்தே மக்களுக்கு போராடி, மக்களுடைய தேவைகளுக்கு போராடி, மக்களுடைய சேவைகள் என்ன முஸ்லீம் சமுதாயத்துக்கு தேவையோ அதுக்காண்டி போராடி அப்படியே வந்து ஐக்கிய தேசிய கட்சியை வந்து இன்றைக்கு ஐக்கிய தேசிய மாகாண சபை உறுப்பினராக வந்து இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். இப்போதைக்கு அவரோட மத்திய கொழும்பு நல்லா இருக்குது. ஆனால் மத்திய கொழும்பு மக்கள், அந்த மத்திய கொழும்பு மக்கள் சொல்ல போகிற சிறுபான்மையர்கள், அது தமிழ் பேசக்கூடியவர்கள் இந்துக்களாக இருக்கலாம், கிறிஸ்டின்ஸாக இருக்கலாம், முஸ்லீம்களாக இருக்கலாம். இந்த முறை என்ன செஞ்சாங்கன்னா கொடுத்து பார்ப்போம். முந்தைய ஒரு கட்சி தலைமை தத்துவத்துக்கு கட்டுப்பட்டவர்களாக இருந்தார்கள். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு, யூஎன்பிக்கு, கம்யூனிஸ்ட் கட்சிக்கு, அப்படி ஒரு கட்சிக்கு கட்டுப்பட்டு தான் அந்த கூட்டங்கள் இருந்தது. இந்த முறை அரசியல் என்ன ஆச்சுன்னா கொடுத்து பார்ப்போம். ஏதோ இந்த பேச்சு திறமை உள்ளவர் தானே போல ஜனாதிபதி அவர்கள் நல்லா பேசுவார். நல்லா எடுத்து சொன்னாங்க, அதை செய்வோம், இது செய்வோம், அவங்களோட பிள்ளை இப்படி, இவங்களோட பிள்ளை இப்படி, இவங்களோட பிள்ளை இப்படி, எல்லா பிள்ளையும் சொன்னார். ஆனால் அந்த பிள்ளைகள் இப்போ இல்லை. அப்போ அந்த காலத்தில் பிள்ளைகளை எடுத்து ரோட்டில் கற்றுனாங்க. இப்போ அவங்க பிள்ளை செய்யக்குள்ள பாதையில் இறங்கி போராடுறதுக்கு ஒத்தரும் இல்லை. அப்போ அதில் என்ன தோற்றுறதாக இருந்தால் இவ்வளோ நாளாக அடுத்தவங்களோட பிள்ளையை எடுத்து மற்ற கட்சிகள் போராட இல்லை, இவங்க தான் போராடிக்கிறாங்க. போராடி ஏதோ அவங்களோட ஸ்தானத்துக்கு வந்துட்டு அவங்களும் மக்களுக்கு கொடுத்த ஆணையை செஞ்சானால் நல்லம். அதை வந்து நாங்களும் வரவேற்போம். இப்போ எதிர்கட்சியாக இருந்தாலும் சஜித் பிரேமதாஸ் அவர்களும் சொல்லுவார்கள், சுதந்திர கட்சி உள்ள தலைமை தத்துவம் எல்லாரும் சொல்லுவாங்க, நீங்கள் எடுத்தது 159 பேர் உங்களுக்கு வந்திருக்கிறாங்க, நீங்கள் எடுக்கிற நல்ல முடிவுக்கு நாங்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பு தான் சொல்லி எல்லாரும் எதிர்கட்சியிலேருந்து சொல்கிறாங்க. ஆனால் நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய இந்த சுயேட்சை குழு, நீங்கள் மன்சில் தலைமையிலான சுயேட்சை குழு இலக்கம் 1ன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே பல அரசியல் கட்சிகளோடு சேர்ந்து, பல அரசியல்வாதிகளோடு சேர்ந்து உங்களால் முடியுமானவற்றை மக்களுக்கு செய்திருக்கிறீர்கள், உங்களால் முடியுமானவற்றை கொண்டு போய் சேர்த்திருக்கிறீர்கள். இம்முறை சுயேட்சையாக களமிறங்க வேண்டும் என்ற முடிவு ஏன் எடுக்கப்பட்ட முடிவு என்றால், நான் வந்து ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து பிரேமதாஸ் ஜனாதிபதி அவருக்கு பிறகு நான் அஜ்மல் மௌஜூத் மாகாண சபை உறுப்பினர் லோட் மௌஜூடைய மகன், அவர் போட்டியில் கேட்குற சமயத்தில் அவருக்கு நான் ஒரு உதவியாக செயற்பட்டேன். அதுக்கு பிறகு அவர் தோல்வி அடைந்து அது ஐப்புற மாகாண சபைக்கு போனார். ஒரு 6 மாதம், ஒரு 9 மாதத்துக்குள் போனதுன்னு அவரும் என்னையும் இணைத்து கொண்டு, அவரோட வேலை செஞ்சவங்களை இணைத்து கொண்டு எனக்கு ஒரு கோஆர்டினேட்டர் ஒன்று தந்து போட்டுட்டு நான் பல வேலை திட்டங்களை செய்யும்போது அதுக்கு எனக்கு அவர் அங்கீகாரம் தந்தார். அதனால் பல பாடசாலைகளும் பல மதிஸ்தாங்களும் அதுபோல் என்னுடைய தெருவுக்கு செய்ய வேண்டிய தேர்ந்த மீட்டர்கள், ஆட்டோ மீட்டர், இப்படியே பல சேவைகளை மக்களுக்கு செஞ்சு கொடுத்தேன். அதை கொடுக்குறதுனா அது கொடுத்ததுக்கு அத்தாச்சி ஃபோட்டோவெல்லாம் என்கிட்ட இருக்குது. அதை நான் இது வரைக்கும் பப்ளிசிட்டி போட்டதில்லை. எத்தனை வருஷத்துக்கு 15 வருஷம் ஆகிடுச்சு. செஞ்சது ஒன்று நான் பப்ளிசிட்டி போட்டதில்லை. பேப்பர்லேயோ, ஃபேஸ்புக்லேயோ, வாட்ஸ்அப்லேயோ. அது எல்லாத்துக்கும் மக்கள்கிட்ட கேட்டு தெரியும். நான் வந்து சொல்கிறத இப்போ நீங்கள் இன்றைக்கி நான் சொல்கிறத இன்றைக்கி யூடியூப்பில் போடுவீங்க, எல்லோரும் பார்ப்பாங்க. அப்போ நீங்கள் என் தெருவில் வந்து கேட்கலாம். இப்போ எனக்கு குறிப்பிட்ட ஒவ்வொரு விஷயமா ஒவ்வொரு ஸ்கூலாக சொல்லலாம். இப்போது புதுசாக ஒவ்வொரு தலைவர் வந்து எங்கள்ட மாகாண சபையில் வந்து பல ஸ்கூலில் இப்படி விஷயங்கள் செஞ்சுக்கிறோம், இப்படி செஞ்சுக்கிறாரு, அப்படி செஞ்சுக்கிறாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது அவங்கள விட எல்லாத்தையும் விட நாங்கள் அஜ்மல் மௌஜூரோட இருந்து செஞ்சது கூட. அஜ்மல் மௌஜூத் எல்லாம் எங்கள்ட கால்படாத ஸ்கூலிக்காது அவர்கிட்ட அஜ்மல் மௌஜூத் அவர்கிட்ட சுயேட்சையாக கேட்கணும். நான் அந்த அரசியலிருந்து எங்கள்ட தெருவில் என்னுடைய சகாக்களோடு ஒன்று சேர்ந்து அரசியல் பயணம் செய்வோம். நம்மளுக்கு ஒரு தலைமை தத்துவம் தேவையில்லை, வளர்ந்து வரவங்களுக்கு ஒரு இடத்த கொடுப்போம் சொல்லி எண்ணம் எனக்கு ஒரு சில காலமாக இருந்தது. அதோடு அவங்களோட தான் பயணித்தேன். ஆனால் தெருவில் ஒரு விஷயங்கள் சரியான முறையில் நடக்குதில்லை. அப்பவும் நான் தான் சில விஷயங்களை
என்கிட்ட வார விஷயங்களை நான் செஞ்சு கொடுக்குறேன். அது என் தெருவில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் தெரியும். என்கிட்ட வந்து இப்போ நீங்களே வந்து என்கிட்ட வந்து நவசதாச்சாரி இப்போ வேலை மஞ்சள் இப்படி எனக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனைக்கு இந்த பிரச்சனை செஞ்சு தரணுமா, நான் பார்த்தா அது முடியுமா முடியாத சொல்லி நான் முடிவு பண்ணிக்கொள்வேன். முடிவு பண்ணிவிட்டு 7னா நீங்கள் போங்க, நான் உங்களுக்கு கால் பண்ணுற சொல்லி பண்ணி நான் போயிட்டு பேசிக்கொண்டு செஞ்சுட்டு அதை முடிகிற தருவாயில் உங்களை கூப்பிட்டு அந்த வேலையை செஞ்சு தருவேனே தவிர வெள்ளனைக்கு வாங்க, பகலைக்கு வாங்க, அந்திக்கு வாங்க, நாளைக்கு வாங்க சொல்லி நான் யாரையும் அழைச்சிட்டு உண்டாக்குனதில்லை. அது பாடசாலையில் பிள்ளைகளை போடுறதாக இருந்தாலும் சரி, என்கிட்ட உதவி சொல்லி நாடி வந்தவங்களுக்கும் சரி, நான் அவங்கள இது வரைக்கும் இன்றைக்கு இப்போ உங்களோட பேசுகிற நாள் வரைக்கும் அழைச்சல் உண்டாக்குனதில்லை. 7னா 7 சொல்லுவேன், 7 7 சொல்லிடுவேன். 15 வருஷ இந்த அரசியல் அனுபவம், இது 15 வருஷமா? 15 வருஷம் இல்லை, ஒரு கூட. இப்போ எனக்கு வந்து 65 வயசு, கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் 45 வருஷம் அரசியல் அனுபவம். ஆனால் இந்த 15-20 வருஷம் இந்த அஜ்மல் மௌஜூத் அவர்களோட மூலமாக வந்த அரசியல் பயணங்கள் தான் என்னுடைய இந்த வாலமாச்சான் என்ற இந்த பேருக்கும் என்னுடைய சேவைக்கும் அங்கீகாரம் கிடைத்தது. நிச்சயமா. அதே நேரத்தில் ஒரு நகர சபையினுடைய உறுப்பினராக, ஒரு பிரதேச சபையினுடைய உறுப்பினராக வர்றதுக்கு ஏன் இவ்வளோ மக்கள் இயங்குறாங்க? இது ஒரு இப்போ நகரசபை தேர்தல், நகரசபைன்னு சொல்கிறது ஒரு விளையாட்டு பொருளாக மாறிவிட்டதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு எங்களோட காலகட்டம் நாங்கள் கேள்விப்பட்டது பிறகும் என்னுடைய வாலிப வயசுகளையும் தலைச்சிறந்த நகரசபை உறுப்பினர்கள் இருந்தார்கள், பெயர் எடுத்துக்கொண்டு. அப்படி இப்போதுக்கு அந்த அந்த தரத்தில் உள்ள நகரசபை உறுப்பினர்கள் இல்லை. எல்லாத்துக்கும் ஆசை வந்திக்குது. இப்போ சொல்லப்போனால் சில விஷயங்கள் ஒரு 10 பேரை வச்சு ஒரு உதவி செஞ்சாலும் அவருக்கும் அரசியல் கேட்கணும், அரசியலுக்கு வரணும், மெம்பர் ஆகணும், அவருக்கும் சீட் தேவை. இப்படி பழக்கப்பட்டு போயிட்டு இருக்குது கொழும்பு மட்டும் சொல்ல. ஆனால் உண்மைக்கு அதில் எனக்கு ஒரு ஆத்தகம் என்னென்னா, இந்த மாநகர சபையிலிருந்து முக்கியமாக மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு அமைப்பை விட்டுட்டாங்க. இந்த மாநகர சபை வந்து எல்லோரும் நினைக்கிறாங்க இந்த ஊத்தள்ளுற வேலையும் இந்த காண துப்புரவு பண்ணுறதும் இந்த போக்க தண்ணி அதெல்லாம் செய்ய வேண்டிய வேலைகள் தான். அது இதுதான். அது வந்து மக்களாக நாங்கள் இப்போ ஒரு போக்கு அடிஞ்சிருக்கு, காண அடைஞ்சிருக்குது, ஒரு லைட்டை பத்தலை, அதை போய்ட்டு நாங்கள் அந்தந்த என்ன டிஸ்ட்ரிக்டில் போயிட்டு நாங்கள் ஆர்டர் பண்ணிவிட்டு புக்கில் போட்டுட்டு வந்து அவங்க இன்றைக்கோ நாளைக்கோ நாளண்டைக்கோ வந்து ஒரு நாளோ 2 நாளோ 3 நாளோ வந்து செய்வாங்க. செய்யக்கூடிய வேலைகள் தான். அதே வேலைகள் அது எங்கள்கிட்டையோ இல்லாட்டி ஒரு எம்எம்சிமார்கள், இப்போ நான் வந்து பழக்கப்பட்ட முறை என்கிட்டையும் அதே போல் அந்த நகரசபை எம்எம்சி மார்ட்ட போய்ட்டு சொன்னால் அவங்க போய்ட்டு சொன்னால் அந்த ஒரு அரை ஹவர்லையோ 1 ஹவர்லையோ 2 ஹவர்லையோ அந்த வேலை முடிஞ்சிடும். ஆனால் அது வந்து மக்களுக்கு செய்யலாத வேலையை செஞ்சு கொடுக்கல. மக்கள் போய்ட்டு சொன்னால் அதை ஒரு நாள் தாமதமாக செய்ய வேண்டிய வேலைகள் அவங்க முன்னூறு அதை செஞ்சு கொடுக்குறாங்க. அதனால் அது வந்து ஒரு வேலை திட்டம், அது வந்து ஒரு சேவையாக எடுக்க முடியாது. அவ்வளோ பெரிய ஒரு வேலை திட்டம், அது ஒரு வேலை திட்டம். பொதுவாக சொல்ல போனால் எல்லாம் நான் இப்போ வந்து இப்போதைக்கு நினைக்கிறேன், அந்த இந்த மாநகர சபையில் உள்ள இந்த எம்எம்சிமார்கள் முதலாவது எல்லாம் யார் சரி நினச்சிப்பாங்களா, அந்த மாநகர சபை ஒரு விஷயத்துக்கு மூலஸ்தானம், சுகாதாரத்துக்கு. பார்லிமெண்ட்டுக்கு சுகாதாரம் வந்து சுகாதார மினிஸ்டர் எல்லாம் இருக்குது, ஹாஸ்பிட்டல் எல்லாமே இருக்குது, அது பார்லிமெண்ட்டுக்கு உள்ளது. இப்போ சுகாதாரம்ன்றது கொழும்பு மாநகர சபைக்கு சுகாதாரம் சொல்லி பிஹெச் வந்து பாருங்கள். அந்த சுகாதாரம் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய முதலாவது வேலை சுகாதாரம் முனிசிபலில் மாநகர சபையிலேருந்து மக்களுக்கு கொடுக்கக்கூடிய சேவை சுகாதாரம். அப்போ அவங்கவுங்களோட தொகுதியில் உள்ள அந்தந்த எம்எம்சிமார் சுகாதாரத்தை கொடுக்கணும். என்ன செய்யணும்? அது வந்து பாருங்கள், உண்மை சுகாதாரம் செய்கிறாங்க. யாரும் ஒரு ஆள் இறந்து போனான், ஒரு டெங்கு வந்து இறந்து போனாங்க, ஒரு ஆள் இறந்து போன கைக்கு அந்த எம்எம்சி வருவார், மேயர் வருவார், எம்பிஹெச்சில் பெரிய வருவார், போலீஸால் வருவாங்க, அந்த தோட்டத்தை துப்புரவு பண்ணுவாங்க, பக்கத்து தோட்டத்தை துப்புரவு பண்ணுவாங்க. அதில் இருந்தால் என்ன சொல்ல குறைபாடு இருந்தால் அவங்களுக்கு ஃபைன் பண்ணுறதுக்கு பிஹெச்ஆரில் துண்டு கொடுத்துட்டு போகிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. இதே எம்எம்சிமாருக்கு நானும் ஒரு குறிக்கோள் வைக்கிறேன். ஒரு மழை காலம் வந்து மழை நின்ற பிறகு உங்கவுங்க ஏரியாவை நீங்கள் இறங்கி போயிட்டு அந்தந்த தோட்டத்தில் போய்ட்டு தண்ணி கட்டிக்குதா,
உங்களோட காணுகள் மண்ணெல்லாம் நிறைஞ்சிக்குது, இதனால் நோய் உண்டாகுமே. ஒரு நொலும்பு சுத்த தண்ணி கெட்டியிருந்தால் டொங்கு, அசுத்த தண்ணியில் நொலும்பு வர்றது பரவனா கால் வீக்கமாக வரும். அப்போ அது ரெண்டுக்கும் வித்தியாசம். அது காணில் வர்றது. இது ஒரு குறிப்பிட்ட ஒரு கோப்பையிலையோ ஒரு டின்னிலேயோ ஒரு குறும்ப கோம்பையிலேருந்து வர டொங்கு தான் இதில் வரையும் சுத்தமான தண்ணி சேர்க்கப்பட்டது. அப்போ இதை நாங்கள் போயிட்டு பார்த்து அந்த தெருவில் அந்த ஒரு தோட்டமாக போயிட்டு பார்த்துட்டு அதுக்குள்ளே வேலைகளை நாங்கள் ஒரு புகை அடித்து மருந்து அடித்து அந்த தோட்டத்தை துப்புரவு பண்ணி அந்த மழை பெய்ஞ்ச காலத்தில் சொல்கிறேன். சரி, ஒரு சேர்த்து தான் சேராக இருக்குது. ஒரு தெருவில், சின்ன ஒரு தெருவில் சேராக இருக்குது. நான் சொல்கிறேன்னு தெரியுமா, நீங்கள் அடுத்தவங்க சொல்கிற வரக்காட்டி நீங்கள் இடிக்கவனு தான் சொல்கிறேன். இப்போ எலெக்ஷன் நேரம் வரக்குள்ள நீங்கள் தோட்டமாக போகிறீங்களே, அதை நீங்கள் ஆரம்பத்தில் இப்படி ஒரு மழை பெஞ்ச காலத்தில் போயிட்டு இப்படி சேவைகளை செஞ்சுருந்தீங்கன்னா நீங்கள் எலெக்ஷன் நேரத்துக்கு தோட்டமாக போக தேவையில்லை. நான் கேட்குறேன்னு சொல்லி இப்படி கையை காட்டினா தோட்டத்தோடமாக போடுவாங்க. ஏன் நீங்கள் தோட்டமாக போகிறீங்க, எனக்கு போடுங்க போய்ட்டு கெஞ்சிருங்க. ரெண்டாவது அப்போ ஒரு சேவைகளில் குறைபாடு லீக்கப்பட்டு தான் எனக்கு போடுங்கன்னு சொல்கிறீங்க. சேவைகள் செஞ்சால் நான் கேட்குறேன் சொல்லி கையை காட்டினா போதும், மக்கள் இருப்பாங்க. அந்த அதில் நான் சொல்ல போனால் அந்த சுகாதாரத்தை கொடுக்குறாங்கல்ல. அப்போ முதலாவது நகரசபையில் முதலாவது மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவை சுகாதாரம். அந்த நகரசபையிலேருந்து வர்றது என்ன சுகாதாரம். இந்த சுகாதாரத்துக்கு யாருமே இது பண்ணுறதில்ல. ஒரு தெருவில் நான் சொல்கிறேன், அது விட்டுட்டேன். ஒரு தெருவில் தண்ணிக்கிட்டு சேரெல்லாம் நடக்கப்போ அதில் சேரு நடக்குது. சேரெல்லாம் பிள்ளைகள் நடந்து போகிறாங்க, ஸ்கூல் பிள்ளைகள் நடந்து போகிறாங்க. அது வெயில் காஞ்சிடும். அப்போ அதுக்கு மாற்றம் என்ன வேலை திட்டம் என்ன? பவுசரிக்குது, ஆற்று தண்ணியை இழுங்க, கொண்டு வந்து அடிங்க, கழுவுங்க, முனிசிபல் லேபர் மாதிரி இருக்கிறாங்க, 1/2 ஹவரில் வேலை முடிஞ்சு. அப்போ அங்கன்னைக்கு ஒரு நோய் வார குறிப்போ ஒரு சேத்தால் வார ஒரு எந்த பிரச்சனையும் மக்களுக்கு வராது. ஏன் நீங்கள் நகரசபையிலேருந்து கொண்டு அந்த இந்த உங்களோட உட்காந்து கொண்டு நீங்கள் செய்கிற வேலைகள் என்ன செய்கிறீங்க? இப்போ அதுக்கு ஒரு மாற்றம் தான் நான் நினைக்கிறேன். என்ன அல்லாவாலம் ஏன்னா எங்களுக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பம் ஒன்று கிடச்சி போனஸ் கிடச்சி நாங்கள் போனோம். இன்ஷால்லா நான் இதெல்லாம் முன்னெடுத்து செய்வேன்னு சொல்லி நான் செய்வேன். நான் சொல்லாதது செஞ்சுக்கிறேன். இப்போ நான் சொல்கிறேன், ஈத்தேண்ட ஃபஸ்ட் டைம் இன்டர்வியூ ஒன்று பண்ணுறேன். இந்த மக்களுக்கு நான் மக்களோட பேசுகிறேன். இதை கேட்பாங்க என் நண்பர்கள், என் குடும்பத்தார்கள், என்னுடைய தெருவில் உள்ளவங்க, என்னுடைய நலன் விரும்பிகள் எல்லோரும் கேட்பாங்க. கேட்டால் விளங்கும். நான் சொல்கிறதில் பிழைகள் இல்லை. நான் மக்களுக்கு சேவை செய்ய தான் சொல்கிறேன். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க மக்களுக்கு சேவை செய்யுங்கம்மா. நீங்கள் எதையும் செஞ்சுக்கோங்க, அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் இப்படியான ஒரு கருத்து இருக்குது தானே மக்களுக்கு மத்தியில். ஆளும் கட்சி ஒன்று இருக்கும்போது அந்த கட்சிக்கு தான் நம்ம வாக்களிக்கணும், அந்த கட்சியில் வந்தால் தான் பெட்டராக இருக்கும், அவங்க தான் சேவை செய்வாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து மக்களுக்கு மத்தியில் நிலவி வருது. அதே நேரத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பகிரங்கமாக பல மேடைகளில் சொல்லி வர்றாரு, எங்கட சபை ஏதோ எந்த சபையை நாங்கள் வின் பண்ணுறோமோ அந்த சபைக்கு தான் நம்ம கண்ணை மூடிட்டு காசை கொடுப்போம், அடுத்த சபைகள் வந்தால் 10 முறை 15 முறை நாங்கள் அதை பரிசீலித்து பார்த்தது தான், அதை ஃபுல்லாக விசாரித்து பார்த்துட்டு தான் நம்ம காசு கொடுப்போம் அப்படின்னு. அப்படி நடக்கும் இல்லை. அது உண்மைக்கு அவர் எந்த முறையில் சொல்கிறேன்னு தெரியல. இப்போ கொழும்பு மாநகர சபை எடுத்துக்கொண்டால் அந்த கொழும்பு மாநகர சபையில் சேர்கிற பணத்தை வைத்து தான் கொழும்பு மாநகர அபிவிருத்தி நடக்குது. சும்மா அதில் ஒரு 75% நடக்க, ஒரு 60% நடக்கிறதா இருந்தால் ஒரு 35-40% தான் பாராளுமன்றத்தில் கவர்மெண்ட் கவர்மெண்டால் ஃபண்ட் கொடுக்குறாங்க. மற்றபடியெல்லாம் பொதுவாக மாநகர சபையில் உள்ள சல்லியில் தான் எல்லாம் செய்கிறாங்க. அதுக்கு அன்றைய ஜனாதிபதி அவர்கள் தெரிந்து கொள்ளணும். நான் கொடுத்து தான் செய்யணும்னு சொல்லி அவசியம் இல்லை. அதை மாநகர சபையும் செய்யலாம். அதுவும் அவர் அப்படி சொல்லி போட்டு இப்போ சொல்கிறேன், நான் அப்படி சொல்லலைன்னு சொல்கிறாங்களே. அவர் எல்லாமே பேசிட்டு போட்டு இல்லைன்னு தானே சொல்கிறாரு தவிர நான் எதை பேசுனேன்னு சொல்லிக்கிறாரு. 400 ஃபைலுக்கு சொன்னார். 400 ஃபைலாக எடுத்து போட்டால் எல்லோரும் உள்ளுக்க போய்ட்டோம்னு சொன்னாங்க. இப்போ 400 ஃபைலும் இல்லை, உள்ளுக்க போனவங்க இல்லை, உள்ளுக்க போனால் வெளியே தான் வராங்க. போட்டதும் ஒன்றும் இல்லை. நான் சொன்னேன் அதெல்லாம் இப்போ நகரசபையில் அவங்க பேசுகிற அவசியம் இல்லை. இந்த இன்டர்வியூவில் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதனால் ஜனாதிபதி ஏதோ ஓட்ஸ் எடுக்கிறதுக்காக வேண்டி பேசுகிறாரு.
அவருக்கு இப்போ எல்லாம் தேவை. இப்படித்தானே ஒரு அரசாங்கம் இருந்தால் எல்லாத்தையுமே அவங்களோட கை கழுக்க தான் பார்ப்பாங்க. இப்போ ஜேஆர் இருந்தார் ஃபுல்லாக எடுத்தார், பிரேம்தாஸ் இருந்தாங்க அப்படி எடுத்தாங்க, சந்திரிகா இருந்தால் ஃபுல்லாக எடுத்தால், கொழும்பு மட்டும் விட்டா, கொழும்புக்கு ஒரு நகலையும் கிடைக்கல போல் விளங்குது. அப்படி தான் கொழும்புக்கு ஒரு நகலை கண்டி, இந்த மூணும் அவங்களால மாற்று கட்சிகளால் எடுக்க முடியாமல் இருந்த இடங்கள் இந்த மூணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்னும் கொழும்பு இது வரைக்கும் போகல, கொர்நாகலையும் போச்சு, கண்டியும் போச்சு. ஏன்னா ரெண்டும் மாறிச்சு. ஆனால் கொழும்பு இன்னும் மாறலை. அது இந்த முறையும் மாறாத எண்ணம் ஒன்று இருக்குது. மாறினாலும் அது மக்களை நம்ப முடியாது. ஏன்னா இப்போ கொடுத்து பார்க்குற மக்கள் தானே, இப்போ கொடுத்து பார்ப்போன்னு தானே பார்க்குறாங்க. அதுக்கு பிறகு தானே செய்யணும்னு சொல்லி பார்க்குறது. அவன் செய்த கேட்டால் சொல்லுவாங்கன்னா இப்போ 4 மாதம் வந்தது 5 மாதம், வந்து 6 மாதம். அது மக்களோட எண்ணம். குறிப்பாக இந்த கொழும்பு நகர சபையை பொறுத்த வரைக்கும் கொழும்புக்குள்ளே மாற்ற வேண்டிய எத்தனையோ இடங்கள் இருக்குது. அது சென்ட்ரல் ரோடாக இருக்கலாம், இல்லை ஆமர் ஸ்ட்ரீட்டாக இருக்கலாம், இப்படியான நிறைய இடங்களில், ஈவன் கொள்ளுப்பிட்டியில் சில இடங்களாக இருக்கலாம், நிறைய இடங்கள்லையே மழை பெஞ்சா அப்படியே தண்ணி நிறைஞ்சு. அது உண்மை. அது உண்மை. அது நீங்கள் நல்ல ஒரு கேள்வி ஒன்று கேட்டீங்க. அது உண்மை, கேட்க வேண்டிய கேள்வி. உண்மையும் ஒரு இதை நீங்கள் பல இங்கே நீங்கள் இதே மாதிரி என்கிட்ட இன்டர்வியூ கண்ட மாதிரி இந்த கொழும்பு மந்திரிமார்கள்ட்ட நீங்கள் எத்தனை பேர்ட்டு இன்டர்வியூ கண்டிக்கிறீங்க. இதை நீங்கள் அவங்கள்ட்ட கொஞ்சம் கேட்டு பார்க்க இருந்துச்சு. அதுக்கு அவங்க என்ன சொல்யூஷன் தாராங்கன்னு கேட்க இருந்துச்சு. நீங்களும் மறந்துப்பீங்க. அப்படி கேட்டு தானே அவங்களுக்கு சொல்யூஷன் ஒன்று தந்திக்க மாட்டாங்க, சரியான முறை ஒன்று. இப்போ ஆமிஸ்டர் தண்ணி கட்டுது. எந்த காலம் வந்தாலும் இந்த கொழுவால் மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் தண்ணி கட்டுறது. அப்போ தண்ணி கட்டுறதுக்கு அதுக்கு என்ன வழிபாடுன்னு ஏற்பாடு பண்ணுறாங்க. ஒன்று அந்த அந்த மக்களுடைய மனசை சந்தோஷப்படுத்துறது கூட அந்த மழை காலத்தில் அந்த அங்கன்னைக்கு முனிசிபல் மந்திரியோ ஒரு டிப்யூட்டி மேயரோ இல்லாட்டி மேயர் ஒரு 4-5 அந்த தெருவில் அது பக்கம் தெரு. அது அங்கன்னைக்கு உள்ளோன்னா கிரீன் பாஸ் ஒன்று, கொட்டையனை ஒன்று, மசங்க சீதி ஒன்று. நான் சொல்கிறேன் என்ன கிரீன் பாஸ் உத்தரநேகர் அவங்களாம் எம்எம்சி வரலாம் வந்தாங்க, நின்று இறங்கி இந்த வேலைக்காரங்களை கூப்பிட்டு வந்து அங்கே உள்ள காணுகளை எடுத்து அந்த சின்ன போக் அந்த கம்பி போட்ட போக்கு இருக்குது அதை எடுத்து அதில் உள்ள மண் நெறிஞ்சிருந்தாலும் கொஞ்சம் அந்த டைம் எடுத்து வெளியே போட்டு அதை விட்டு ஒரு 40% தண்ணி போயிட்டு மற்ற மீதியே மழை விட்ட நேரம் நான் சொல்கிறேன் அந்த சேரு வந்தால் ஆற்று தண்ணி எடுத்து பவுசரை போட்டு கழுவுற மாதிரி அந்த தண்ணி இழுக்கிற பவுசர் இருக்குது. அதை வச்சு ஒரு 2-3 தண்ணி இழுத்து கொண்டு போயிட்டு ஆற்றுல போட்டாலும் சரி. இது வரைக்கும் நடக்கும். ஆனால் இது வெளிநாட்டில் நடக்குது. இப்போ நான் சில வெளிநாட்டுக்கு நான் இருந்ததுனால நான் பார்த்துக்கிறேன். சிங்கப்பூர்லாம் இப்படி பார்த்துக்கிறேன். மிடில் ஈஸ்ட் இருந்திக்கிறேன். சிங்கப்பூர் இதெல்லாம் பார்த்திக்கிறேன். போன நாடுகள்லாம் இருக்குது. ஆனால் இங்கே அது கிடையாது. தண்ணி கெட்டுனா மழை பெஞ்சு வெயில் அடித்து அது காஞ்சா தான் தண்ணி போகும். எடுக்கிறதுக்கு வழி தான் நான் சொல்கிறது. ஏன்னா பவுசரை போட்டு இழுங்க, பவுசரை போட்டு சேர கழுவுங்க, கழுவி அந்த ரோட்டை துப்புரவு பண்ணி கொடுங்க. அது இந்த முனிசிபாலிட்டி என்று சொல்கிறது மக்களுக்கு சேவை செய்யக்கூடியது. பார்லிமெண்ட் சொல்கிறது நாட்டு மக்களுக்கு வேலை செய்யக்கூடியது. இப்போ கொழும்பு முனிசிபல் சொல்ல கொழும்பு மக்களுக்கு வேலை செய்யக்கூடியது. அதை நீங்கள் சரியாக செய்யுங்களப்பா. நாங்கள் அதுதானே சொல்கிறோம். இப்போ அதில் உள்ள எத்தனையோ கட்சி தலைவர் வந்துக்கிறாங்க. இப்போ முஸ்லீம் அரசு இருக்குது, யுன்பி இருக்குது, சஜிபே இருக்கிறாங்க, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இருக்கிறாங்க, சுயேட்சை குழுக்கள் இருக்குது, போட்டு இருக்குது. இப்போ இதில் தலைவர் இருக்கிறாங்க. ஏன் அவங்களுக்கும் இப்போ நான் சாதாரண ஒரு நாள் தான் இப்படி பேசுனேன். நான் இது வரைக்கும் அரசியலில் மேடு இறங்கி இப்படியெல்லாம் பேசுனதும் கிடையாது. ஆனால் இந்த தைன ஒரு வாய்ப்பை நீங்கள் தந்திக்கிறீங்கன்னா சில விஷயங்களை நான் சொல்ல கடமைப்பட்டிக்கிறேன். ஏமா நகரசபையில் இவ்வளோ நல்லா யாருமே பேசாதது. நீங்களும் மின்ட்டுவே கண்டிப்பீங்க. இந்த சுகாதாரத்தை பற்றி பேசிக்க மாட்டாங்க. டெங்குவில் பாதிக்கப்பட்ட பிறகு தான் அந்த சுகாதாரத்தை பற்றி பேசுவாங்க. அப்போ தான் வருவாங்க. அதுக்கப்புறம் வரமாட்டாங்க. சுயேட்சை குழுவில் 120 பேர் இருக்கிறோம். அந்த சுயேட்சை குழு நாங்கள் இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் கேட்டீங்க. அந்த சுயேட்சை குழு மஞ்சில் தலைமையில் கீழே நீங்கள் இதாக இருக்குன்னா மஞ்சில் ஒரு திறமசாலி ஒன்று தான் நான் நினைக்கிறேன். அவர் 2016 இருந்து மாநகர சபைக்கு போனவர் 5 முறை போயிட்டிருக்கிறாரு. அதில் ஒரு முறை கடைசி எதிர்கட்சி தலைவராக செயற்பட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அமைப்பாளராகவும் மகாஜனபக்ச அமைப்பாளராகவும் தினேஷ் குணவர்தன் அவரோட
வாட்டர் போட் ஒர்க்கிங் டைரக்டராகவும் பல பொறுப்பில் இருந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆரம்ப காலத்தில் வந்து வேலை செய்கிற காலத்தில் அவருடன் வேலை செஞ்சவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாக எடுத்து கொடுத்திருக்கிறார். அதை விட முக்கியமாக சொல்லப்போனால் வசிப்பதற்கு வீடும் எடுத்து கொடுத்திருக்கிறேன். ஏதோ அவருக்கு என்ன நடக்குதோ அந்த மக்கள் அவருக்கு உறுதுணையாக இருக்கிறாங்க இல்லை சொல்லி தான் நான் தோன்றேன். எதுவுமே இல்லாட்டி அவர் எங்கேயோ வர வேண்டியவர். நிச்சயமாக. ஏன்னா இப்போ கொழும்பு நகர சபையை பொறுத்த அளவில் பிரதானமான பல கட்சிகள் போட்டியிடுறாங்க. இந்த அத்தனை பிரதானமான கட்சிகளையும் தாண்டி சுயேட்சை குழு ஒன்றுக்கு ஏன் மக்கள் வாக்களிக்கணும்? இப்போ நான் சொன்ன காரணம் தான். இப்போ நான் சொன்ன காரணங்கள் நடக்கிறதா இருந்தால் எங்களுக்கு வாக்களிங்க. ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் ஒருவேளை மெம்பர் ஆகிட்டீங்கன்னு வைங்க, ஒருவேளை ஆளும் தரப்போ இல்லை இன்னும் ஒரு பிரதான கட்சியோ அங்கே ஆட்சியை பிடிச்சிட்டாங்கன்னு வைங்க, ஒரு எதிர்கட்சியில் இருந்தோ இல்லைன்னா ஒரு சுயேட்சை குழு மெம்பராக இருந்தோ இதெல்லாம் செய்ய முடியுமா? முடியுமே. எங்களுக்கு ஒதுக்கப்படுற பணத்தால் நாங்கள் செய்யத்தானே வேணும். அதிகாரங்கள் நாங்கள் ஒரு நகரசபை மந்திரியாக போனால் அந்த நகரசபை மந்திரிக்கு உள்ள அதிகாரத்தை வச்சு செய்யத்தானே வேணும். அதான் அப்படி செய்ய இல்லாட்டி உங்களை மாதிரி அந்த திருப்பி கொஸ்டின் நாங்களே கூப்பிட்டு பாருங்கள், நான் உங்கள்கிட்ட பேசினப்போ நான் சொல்கிறேன், நான் வந்து நகரசபைகளுக்கு வந்துட்டு நான் இப்படியெல்லாம் செய்ய பார்க்குறேன், நகரசபை மேயர் எங்களுக்கு செய்ய தராங்களா, டிப்யூட்டி மேயரும் செய்ய தராங்களா, ஆளுங்கட்சியும் செய்ய தராங்கன்னு சொல்லி உங்கள் மூலமாக மக்களுக்கு தெரிவிக்கலாம் தானே. நாங்கள் பொதுவாக மேடை போட்டு கத்த தேவையில்லை. ஆளும் கட்சியில் இருந்தாலும் எதிர்கட்சியில் இருந்தாலும் நகரசபையில் அந்த வேலைகளை செய்ய முடியுமா? முடியும் தானே. இப்போ ஒன்றுமே இல்லாமல் நாங்கள் செஞ்சு கொண்டு தான் நிற்கிறேன். நான் வந்து எந்த கட்சியில் நிற்கிறேன். என்கிட்ட தெருவில் சொல்லுவாங்க சில பேர், மச்சான் வந்து வாழை மச்சான் வந்து மந்திரான்னு சொல்ல அவசியமே இல்லை, அவர் போன எல்லா வேலையும் செஞ்சுட்டு வந்துடுவார். உண்மை, அது வந்து உண்மையான இது. நீங்கள் விசாரித்து பார்த்தாலும் தெரியும், நான் வந்து உண்மையை சொல்கிறேன். இப்போ அப்படி போல் மந்திரிமாருக்கு செய்யலாம். என்ன எதிர்கட்சி ஆகித்தான் எதிர்கட்சி ஆன பிறகு வேலை செய்யக்கூட என்ன எதிர்கட்சிக்கும் சல்லி ஒதுக்கப்படுது தானே. இப்போ எதிர்கட்சிக்கும் சல்லி ஒதுக்கப்படுது. ஆளுங்கட்சிக்கு 100 ரூபா கொடுத்தானே எதிர்கட்சிக்கு 60 ரூபா கொடுப்பான், அவ்வளோதான். இந்த நகரசபைக்குள்ளே செய்ய வேண்டிய திட்டங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி பல பிரிவுகளில் ஒர்க் பண்ணக்கூடிய சாத்தியங்கள் நிறையவே இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் இதெல்லாம் பண்ண போகிறோம், எங்களுக்கு வாக்களிங்க அப்படின்னு கேட்குறீங்க. எந்த நம்பிக்கை இருக்குது இதே மக்கள் மீண்டும் உங்களை இப்படி தெரிவு செய்வாங்கன்னு? நான் கேட்குறேன், தந்தா செய்வோம், அவ்வளோதான். இப்போ மஞ்சளை பொறுத்தவரையில் நானும் பல விஷயங்கள் அவர்கிட்ட சொல்லி சில வேலைகள் என் சகோதரன் ஒரு பக்கம், இன்னொரு நல்ல திறமைசாலி, நல்ல தைரியசாலி, சேவை செய்கிறதுக்கு பயப்பட மாட்டார். உண்மையும் அந்த இன்றைக்கு வரக்காட்டியும் இந்த கட்டுக்கோப்பாக ஒரு கூட்டத்தை வச்சு கொண்டு அரசியல் செஞ்சு கொண்டிருக்கிறார். அவருக்கு ஒரு காரியாலயம் இருக்குது. உங்களுக்கு தெரியும், இந்த நகரசபை மந்திரிமார்கள் காரியாலயம் இருக்கிறது ஒரு 4-5 பேருக்கு தான். இப்போ நல்லவங்க போகணும் பார்லிமெண்ட், இந்த இதுக்கு நகரசபைக்கு, தெரியுமா? இறுதியாக இப்படி கேட்டால் சுயேட்சை குழு ஒன்றுக்கு நீங்கள் நிறைய பேர் போட்டிடுறீங்க நிறைய சபைகளில், சுயேட்சை குழு ஒன்றுக்கு ஒருவேளை மக்கள் வாக்களிக்க நினைத்தால் இந்த காரணங்களுக்காக தான் எங்களுக்கு வாக்களிக்கணும்னு சுருக்கமாக சில விஷயங்களை சொன்னான். சுருக்கமாக நான் சொல்லிட்டேன். முதலாக நாங்கள் செய்ய போகிற சுகாதாரம் கொழும்பு மாநகர சபையால் கொழும்புக்கு கிடைச்சது குறைவு. அது சுகாதாரத்தை மக்களுக்கு கொடுக்கணும். மற்றது மக்களுக்கு உள்ள தேவைகளை இன்னும் மேற்படி ஒவ்வொரு தெருவுலையும் ஒவ்வொரு தோட்டப்புறங்களில் உள்ள குறைபாடுகளை கண்டறிந்து அதுக்குள்ள சேவைகளை செய்ய ஆரம்பிக்கணும். சொன்னாலும் செய்ய மாட்டாங்க. அப்படி ஒரு காலகட்டத்தில் நான் சொல்கிறேன், நாங்கள் கண்டறியணும். நாங்கள் இப்போ கொழும்பில் கேட்டுட்டோம், எங்கள் தெருவில் கேட்டுட்டோம், வெண்டுட்டோம், பார்லிமெண்ட்டை போயிட்டோம், நீங்கள் சொல்ல வாரீங்க. அதுக்கு தான் அதுக்கு பிறகு நான் தோட்டமாக போகணும். ஒரு கிழமைக்கு ஒருக்கையோ, மாதத்துக்கு ஒருக்கையோ, 2 மாதத்துக்கு ஒருக்கையோ அந்த பக்கத்தில் என்ன தோட்டத்தில் சரி வேலைகள் இழிக்க மாட்டேன், குறைபாடுகள் இழிக்காத கேட்டு அறிஞ்சு வேலை செய்யக்கூட நாங்கள் மாறணும். அது வந்து நான் என்கிட்ட அந்த மாற்றத்தை உருவாக்கும், நான் பார்க்கலாம். அது மற்றவங்கள்ட்ட வருமா சொல்லி என்னை சொல்ல முடியாது. அப்படி ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சிச்சுன்னா இன்ஷால்லா அந்த மாற்றத்தை காணுவீங்க. நீங்களும் அதை தெரிந்து என்னை பற்றி இப்போ கொண்டு இதே மாதிரி யூடியூப்லாம் நீங்கள் ரிப்பீட் பேசுவீங்க. ஒரு யார் மூலமாக சரி இது பேசுவீங்க. அவர் ஒருத்தனை இன்டர்வியூ பண்ணார், சொன்னார், இன்றைக்கு வந்து செய்கிறாருன்னு சொல்லுவீங்க. நீங்கள் எதிர்மா நாங்கள் மக்களுக்காக வேண்டி தானே போகிறோம். நாங்கள் இதில் சம்பாதிக்க போகல. நான் சம்பாதிக்கிறது ஆரம்பத்தில் சம்பாரிச்சிக்கலாம், மாகாண சபையிலே சம்பாரிச்சிக்கலாம். சம்பாதிக்கிற எங்களுக்கு மக்களுக்கு சேவை செய்யணும். அதே போல்
எனக்கு அந்த அஜ்மல் மௌஜூத் அவர்களும் செஞ்சது போல தான் என்னுடைய லைஃப் மாற்றத்துக்கும் என்னுடைய நண்பரும் இருக்கிறாங்க. நௌஷாட் சொல்லி இருக்கிறார், ரோசராஜார் சிட்ரான் சோனர். அவரும் அவரோட பிள்ளைகளும் அவரோட நாட பிள்ளைகளும் எனக்கு நல்ல உறுதுணையாக இந்த அரசியல் லைஃப்பில் நான் வரக்குள்ள அவங்களும் எனக்கு சரியான ஒரு தூக்கி விட்டாங்க. இன்றைக்கும் அவர் சொல்லப்போனால் நான் வந்து எழுப்பி நிற்கிறதுக்கு காரணம் அது தான். மறக்க முடியாது. நம்ம செஞ்சவங்க நண்டு கிட்டவன் வாழ இயலாது உலகத்தில். செஞ்சவங்க நண்டு உள்ளவங்களாக வாழணும். ஏண்ட லைஃப் ஆகிட்டான். அது அரசியலாக ஆகிட்டும், சமூக சேவை ஆகிக்கிட்டும், என்னுடைய பொது வாழ்க்கையாக ஆகிக்கிட்டோம், என் சகோதரன் ஆகிக்கிட்டும், என் குடும்பத்தார் ஆகிக்கிட்டும், நன்றியோடு வாழ நான் இஷ்டப்படுறவன். நிம்மதியாக தூங்க இஷ்டப்படுறவன். எனக்கு நான் தூங்கினா நிம்மதியாக தூங்கணும். அல்ல எனக்கு அந்த நிம்மதியான தூக்கத்தை தந்திக்கிறான். நான் படுத்த என்னப்பால் படுத்துடுவேன் நிம்மதியாக, சுபக்கு நிம்மதியாக எழுப்பிடுவேன். நான் அப்படி ஒரு எதிர்பார்க்குறேன். அதனால் இந்த நகர சபையில் மக்கள் ஒவ்வொரு இதில் நான் அந்த மக்களுக்கு ஒன்று தெரிவிக்க சொல்ல, என்னுடைய சகோதரர், நண்பர்கள், என்னுடைய குடும்பத்தார்கள் மற்றும் என்னுடைய நலன் விரும்பிகள், இப்போ நான் பல பேரை சந்தித்து சொல்கிறேன், எனக்காக வேண்டி போடுங்க சொல்லி. நீங்கள் எல்லாம் எனக்காக இந்த முறை ஜீப்புக்கு வாக்களிங்க எனக்காக. அதுக்காக வாக்களித்து அது உண்மைக்கும் கிடைக்கிற முறையில் அது தலைமை தத்துவத்து கையில் இருக்குது. மஞ்சில் அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறாரோ அது கிடைக்கிற முறையை பார்த்து அதுக்கு ஒரு நாள் ஒரு நேரத்துக்கு எனக்கு கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம். ஆனால் அவங்க சேவைகள் செய்து கொண்டு இருப்பேன். அதெல்லாம் மீக்கும் தெரியுமா. அதனால் ஒரு மாற்ற இப்போ நீங்கள் அன்றகுமார் திசாநாயகி கொடுத்து பார்த்தீங்களப்பா, அதே போல் எங்களை கொஞ்சம் தந்து பாருங்களேன். அப்படி தான் நாங்கள் கேட்க வேண்டியதாக. நிச்சயமாக இதுதான் கொழும்பு நகர சபைக்கு சுயேட்சை குழு ஒன்றிலே ஜீப் சின்னத்திலே போட்டியிடக்கூடிய குழு, மன்சில் தலைமையிலான குழு. மக்களாகி நீங்கள் முடிவு செய்யுங்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை. இவர்களுடைய திட்டத்தை சரியாக உங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். திட்டத்தை சரியாக அவர் பேசினதை புரிந்து கொண்டு அவருடைய திட்டத்துக்கு ஆதரவு அளிங்கள். நிச்சயமாக நௌஷாட் அவருடைய திட்டங்களை சொல்லியிருந்தார். குறிப்பாக அவர் வாழ மச்சான் என்னதான் எல்லாருக்குமே தெரியும். அவருடைய திட்டங்களை சொல்லியிருந்தார். எனவே அவருடைய சுயேட்சை குழு ஜீப் சின்னத்தில் கொழும்பு மாநகர சபைக்கு போட்டியிடுறாங்க. மக்களாகி நீங்கள் முடிவு செய்யுங்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை. எனவே நௌஷாட் ஆகிய வாழ மச்சான், உங்களுக்கு எங்களுடைய அன்பான நன்றி. உங்களுக்கு என்னுடைய நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். நிச்சயமாக நான் முகமது சஃபார். சந்திக்கலாம் இன்னொரு